iPad Pro M4. Let's get into the unboxing. iPad Pro M4. First of all, Apple made this iPad Pro much more thinner. Up to 5.1 millimeter in 13 inches and up to 5.3 millimeters in this 11 inches. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ தின்னாக இருக்குது சைட்ஸில் அப்படின்ட்டு. ஜஸ்ட் 5.3 millimeters தான். இட் இஸ் ஷாக்கிங்லி தின் அண்ட் மேஜிக்கல் கூட. இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா சேனல் இன்ட்ரோ பார்த்துட்டு வாங்க. ஸோ டிசைன் சேஞ்சஸ் ஆஃப்டர் 3 years. ஸோ அப்படி என்ன டிசைன் சேஞ்சஸ்னால் மொத்தம் 3 சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஆப்பிள் இந்த iPad Pro 2024 M4 வெர்ஷனில். ஃபர்ஸ்ட் சேஞ்ச் வந்து இட் இஸ் ஸ்லிம்மர் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் ஜென் iPad Pro ஆஸ் ஐ ஆல்ரெடி செட். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா வந்து இங்கே இருந்ததை ஹரிசான்டலில் இப்போ கொடுத்துருக்காங்க ஆப்பிள் இந்த iPad Pro M4ல். ஸோ தட் இஸ் அ வெல்கமிங் சேஞ்ச். இது ஆல்ரெடி நம்ம iPad 10 ஜென்ரேஷன் அண்ட் 11 ஜென்ரேஷன்லேயே நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ தான் ஆப்பிள் இந்த iPad Pro கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ரியர் கேமராவில் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து கிளாஸ் கொடுத்துருந்தாங்க, இப்போ வந்து அலுமினியமில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கேமராவை நமக்கு குறைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2 கேமரா வரும், ஒன்று மெயின் கேமரா அண்ட் இன்னொன்று வந்து அல்ட்ரா வைட். இப்போ அல்ட்ரா வைடை தூக்கிட்டு அந்த இடத்துல லைடா ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க கேமரா மாதிரி பொசிஷன் பண்ணி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே சின்னதாக பிளாக் கலர் ரவுண்ட் டாட்டாக இருக்குது. அது என்னென்னு ஆப்பிளும் சொல்லலை, எங்களுக்கும் தெரியல அது என்னன்ட்டு. அண்ட் ஒரு ஃப்ளாஷ் ஒரு மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்வியஸ்லி கேமரா பற்றி இன்னும் கொஞ்சம் கேமரா செக்ஷனுக்குள்ளே போகும்போது நிறையா பேசலாம். சரி, ஃபீச்சர்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு சூப்பரான வீடியோவும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பாக்ஸ்க்கு வந்து சேரும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் ஹிட் த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான். வாங்க இந்த iPad Proவோட ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த iPad Pro வந்து தின்னாக ஆக்கியிருக்கிறதுனால உள்ளே வந்து பெருசாக காம்பனன்ட்ஸ்க்காக ஸ்பேஸ் இருக்காது. அதனால் காம்பனன்ட் ஸ்பேஸ் இருக்கிறதுனால ஏதாவது ஃபீச்சர்ஸ் இதில் கம்மி பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுதான் கிடையாது. இந்த iPad Pro M4ல் ஃபர்ஸ்ட் டைமாக ஆப்பிள் வந்து டேண்டம் OLED டிஸ்பிளே டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. டேண்டம் OLEDனா ஒன்றும் இல்லை, 2 OLED பேனல்ஸை வந்து ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஒரு சுப்பீரியர் பிளாக் லெவல்ஸ் கொடுக்கறதுக்கும் ஒரு டீப் கான்ட்ராஸ்ட் நல்ல ஒரு பிக்சர் குவாலிட்டி கொடுக்கறதுக்காக ஆப்பிள் ஒன்று இல்லை 2 OLED பேனல்ஸை இந்த iPad Proவில் கொடுத்துருக்காங்க. அதை வந்து டேண்டம் OLEDன்னு ஆப்பிள் வந்து கால் பண்ணுறாங்க. டேண்டம் OLED இஸ் பேசிக்லி ஸ்டாக்கிங் அப் 2 OLED ஸ்க்ரீன்ஸ் on top of each other. ஸோ அந்த டிஸ்பிளே டெக்னாலஜி ஒரு OLED டெக்னாலஜி iPad Proவில் வந்ததுனால இந்த iPad Proவில் பார்க்குற விஷுவல்ஸ் சீன்ஸ் எல்லாமே வந்து நல்லா சூப்பராக நல்ல அட்ராக்டிவாக இருக்குன்னு தான் சொல்லணும். எனக்கு ஒரு ஐகேட்சியான ஃபீச்சர் நான் அப்கிரேட் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா இந்த OLED டிஸ்பிளே தான். அன்லைக் பழைய மினி LED iPad Pro 13 inches அதில் இருக்கிற பூமிங் இஷ்யூஸ் எதுவுமே இப்போ இருக்க இந்த iPad Pro M4 OLEDயில் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா அந்த பூமிங் இஷ்யூஸ் வந்து மினி LEDயால் காசாச்சு. இது வந்து OLEDன்றதுனால இப்போ பிளாக்காக இருக்க இந்த இடம்லாம் வந்து பிக்சல்ஸ் ஆஃபில் இருக்கும். ஸோ அந்த பூமிங் இஷ்யூ வந்து இந்த iPad Pro OLED மாடலில் இருக்காது.
அண்ட் நான் யூஸ் பண்ண இந்த கொஞ்ச நாளில் இந்த டிஸ்பிளேவை தான் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். பார்க்குற கண்டென்ட், விஷுவல்ஸ் எல்லாமே சூப்பராக நல்லா பாப்பிங்காக இருந்தது. பார்க்குறதுக்கே ஒரு நல்ல ஃபீல் கொடுத்துருந்து தான் சொல்லணும் இந்த ஐபேட் ப்ரோ. ஒரு டிஃப்ரெண்ட் விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. இதை நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அண்ட் அதே மாதிரி பிரைட்னஸ்மே இதில் வந்து சுப்பீரியராக சூப்பராக இருக்குது. என்னுடைய பழைய ஐபேட் ப்ரோ A12Z 2020 மாடல் கம்பேர் பண்ணும்போது இதில் இருக்க டிஸ்பிளே வந்து செம்ம வேறு லெவல் வர்த்தியான ஒரு அப்கிரேட்னே நான் சொல்லுவேன். இந்த ஐபேட் ப்ரோவில் ஆப்வியஸ்லி ப்ரொமோஷன் டிஸ்பிளேவாக இது இருந்தாலும் இதில் இருக்க பிரைட்னஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 1000 nits ஆஃப் பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் இட்ஸ் லாட் மோர் தென் ப்ரீவியஸ் ஜென் ஐபேட் ப்ரோஸ். அண்ட் நார்மல் ஃபோன்ஸ் அளவுக்குமே கூட இப்போ ஒரு ஐஃபோன் அளவுக்குமே கூட இதோடைய டிஸ்பிளே வந்து பிரைட்டாக இருக்குன்னு சொல்லணும். ஸோ தட்ஸ் அ குட் திங் டு ஹேவ் அன் ஐபேட் ப்ரோ. நீங்கள் வெளியிலலாம் எதாவது போகிறீங்க, டேரெக்ட் சன்லைட்லலாம் இது உங்களுக்கு நல்ல ஒரு ஹேண்டியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபுல் பிரைட்னஸில் வந்து இந்த டிஸ்பிளே எவ்வளோ பிரைட்டாக இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் இட் ஆஃபர்ஸ் 1600 nits ஆஃப் பீக் HDR பிரைட்னஸ். ஸோ அப்படின்னா நீங்கள் HDR கண்டென்ட் பார்க்கும்போது இன்னுமே இது வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். ஸோ HDR கண்டென்ட்லாம் இதில் பார்க்கும்போது செம கில்லராக இருக்கும்னே சொல்லணும். அண்ட் ஆப்வியஸ்லி ட்ரூ டோன், P3 ஒயிட் கலர் கேமட், இந்த மாதிரி எல்லா ஒரு டிஸ்பிளே ஃபீச்சர்ஸும் வந்துடும். அண்ட் இட் இஸ் த மோஸ்ட் கலர் அக்யூரேட் டிஸ்பிளே இன் எனி டேப்லெட். அண்ட் இந்த டிஸ்பிளே கூடவே ஆப்பிள் இதில் பேர் பண்ணியிருக்குது M4 சிப்செட். எஸ், M4 சிப்செட். ஒரு மேக் லெவல் ஆஃப் சிப்செட்டை தான் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் M4 வந்து டெபியூ பண்ணதே இந்த ஐபேட் ப்ரோவில் தான். மேக்லேயே கொண்டு வரல, டேரெக்டாக ஆப்பிள் வந்து இந்த ஐபேட் ப்ரோவில் வந்து M4 சிப்செட்டை லான்ச் பண்ணிட்டாங்க லாஸ்ட் இயர். ஸோ வெரி மச் பவர்ஃபுல் சிப்செட். அண்ட் பேட் வித் இஸ் 120 Hz, இட் ஜஸ்ட் ஃப்ளைஸ் த்ரூ எனி டாஸ்க் கிவன் டு இட். ஸோ செம்ம சூப்பரான ஃபாஸ்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தருது. இதோடைய சிங்கிள் கோர் ஸ்கோர்ஸ் பாருங்களேன், 3691. அண்ட் மல்டிகோர் பார்த்தீங்கன்னா 13324, விச் இஸ் மச் மோர் ஹையர் தென் திஸ் iMac தட் ஐ ஓன். இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசரை இந்த ஐபேடில் கொடுத்துருக்காங்க ஆப்பிள். ஆனால் இந்த பவர் எல்லாம் இப்போயே நமக்கு யூஸ் ஆகிடுமானா கிடையாது. இந்த பவர் எல்லாமே வந்து நமக்கு ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃபிங் தான். இந்த ஐபேட் இப்போ இருந்து நெக்ஸ்ட் ஒரு 5 to 10 இயர்ஸ்க்கு நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாகவே இருக்கும் தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசர் வந்து ஆப்பிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த M4 சிப்செட்டோட பவரை யூஸ் பண்ணுற அளவுக்கு ஐபேடில் எந்த ஆப்ஸுமே இது வரைக்கும் இல்லை. எஸ், ஆப்வியஸ்லி ஃபைனல் கட் ப்ரோ இருக்குது. ஆனால் அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ல இட் இஸ் மச் பெட்டர் தென் கம்பேர்ட் டு ஐபேட். ஸோ அதான் ஐபேடில் இருக்க ஆப்ஸ் வந்து அந்தளவுக்கு அட்வான்டேஜ் எடுக்காது M4. இட் இஸ் ஆப்வியஸ்லி ஃபார் ஃபியூச்சர் ப்ரூஃபிங். அண்ட் இதில் இருக்க GPU மெட்டல் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 56,000. ஸோ இட் இஸ் வெரி மச் கம்பேரபிள் டு மை iMac. அதில் வந்து பார்த்திங்கன்னா Radeon Pro 5500 XT இருக்குது. 8GB ஆஃப் டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது என் iMacல. அதோட கம்பேர் பண்ணது இந்த ஐபேட் ப்ரோவில் இருக்க அந்த M4 சிப்செட்டோடைய ப்ராசர் டெடிக்கேட்டடே கிடையாது, இன்பில்ட் GPU. ஸோ அதுக்கே இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு GPU கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ரியலி மைண்ட் ப்ளோயிங் டு மீ. ஸோ கேமிங், 3D மாடலிங், வீடியோ எடிட்டிங், இட்ஸ் கோனா ப்ளோ இட் அப். அந்தளவுக்கு ஒரு செம்ம பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் இந்த ஐபேட் ப்ரோவில். நீங்கள் எந்த கேம் வேணால் ஆடுங்க. Assassin's Creed Mirage, GTA San Andreas, Vice City, Call of Duty, PUBG, நீங்கள் எந்த கேம் எடுத்தாலும் ஹையஸ்ட் கிராஃபிக் செட்டிங்ஸில், ரியலி ஹையஸ்ட் கிராஃபிக் செட்டிங்ஸில் உங்களால் விளையாட முடியும். ஸோ அந்தளவுக்கான ஒரு பவர் பிளாஸ்டாகவே இந்த ஐபேட் ப்ரோ இருக்குது. வெரி மச் அஸ்டானிஷிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் பவர். அண்ட் கேமரா பற்றி பேசுவோம்னு சொன்னேன்ல. ஸோ இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 12 மெகாபிக்சல் 4K கேமரா விச் கேன் ஷூட் இன் ப்ரோரஸ் அண்ட் அப் டு 4K 60 FPS. அதுக்கு கீழே வந்து லைடா ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃப்ளாஷ், அண்ட் மேலே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த சின்ன ரவுண்ட், அது என்னன்னே தெரியல, அண்ட் ஒரு மைக்ரோஃபோன். அண்ட் ஃப்ரண்ட்டில் இருக்க கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ 12 மெகாபிக்சல் சென்டர் ஸ்டேஜ் கேமரா. ஸோ நீங்கள் வந்து இந்த கேமரா வச்சுட்டு நல்லா வைட் ஆங்கிள் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து நீங்கள் ஃபேஸ் டைம் அந்த மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களை சென்டர்லேயே வச்சுக்கும். நீங்கள் எங்கே மூவ் பண்ணாலும் நீங்கள் சென்டர்லேயே இருப்பீங்க ஸ்க்ரீனில். ஸோ அதுக்கான ஒரு ஃபீச்சர் தான் இந்த சென்டர் ஸ்டேஜ் கேமராவில் இருக்குது. அண்ட் ஆப்வியஸ்லி ஐபேட் ப்ரோவில் வந்து டச் ஐடி கிடையாது, இட் கம்ஸ் வித் ஃபேஸ் ஐடி. ப்ரோ இல்லையா, ஏன்னா எல்லா ஐபேட் ப்ரோஸுமே ஆப்பிள் வந்து ஃபேஸ் ஐடி தான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இட் கண்டினியூஸ் ஹியர் ஆஸ் வெல். அண்ட் இது சைஸ் கம்மியானதுனால பேட்டரி லைஃப் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி எதுவுமே இல்லை. பேட்டரி லைஃப் ஹேஸ் நாட் பீன் ஷங்கன் இன் திஸ் ஐபேட் ப்ரோ. சூப்பரான பேட்டரி லைஃப் கிடைக்குது, நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக, நல்ல ஒரு ஸ்டாண்ட் பை கூட கிடைக்குதுன்னு சொல்லணும். ஸோ பேட்டரி லைஃப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 10 hours ஆஃப் வீடியோ வாட்சிங் லைக் எனி அதர் ஐபேட்ஸ். நீங்கள் எந்த ஐபேட் வாங்கினாலும் இந்த 10 hours ஆஃப் வீடியோ வாட்சிங் கொடுப்பாங்க. அதே தான் ஆப்பிள் இந்த ஐபேட் ப்ரோலையும் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஆப்வியஸ்லி இட் இஸ் நாட் த ஃபுல் ரிவ்யூ. நீங்கள் ஃபுல் ரிவ்யூ பார்க்கணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஏன்னா இந்த ஐபேட் ப்ரோ நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரம் சொல்லுவேன். ஸோ அதை பார்க்கணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் ஸ்பீக்கர் குவாலிட்டி இஸ் ஸோ குட். என்னுடைய பழைய ஐபேட் ப்ரோ கம்பேர் பண்ணும்போது இட் சவுண்ட்ஸ் மச் கிளியர். பேஸ் நல்லாயிருக்கு, வால்யூம் லெவல்ஸ் நல்லா ஹையாக போகுது. ஸோ சவுண்ட் குவாலிட்டி இஸ் வெரி மச் குட். நான் என்னோடய வீடியோ ஒன்று ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் ரீசெண்டாக போட்ட ஒரு வீடியோ செம்மையாக கியா கேரன்ஸ் கிளாவிஸ். ஸோ கியாவில் கேரன்ஸ்க்கு அப்டேட்டடாக ஒரு மாடல் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் கியா கேரன்ஸ் கிளாவிஸ். ஸோ இந்த மாடல், இந்த காரோடைய டீட்டெயில் வாக்குறோம் தான் நம்ம இப்போ. And connectivity wise, it has a Thunderbolt port or USB 4 which can drive up to one external 6K display. So
Apple Pro Display XDRலாம் வச்சுருந்தீங்கன்னா யூ கேன் கனெக்ட் திஸ் அண்ட் யூஸ் இட் வித் யுவர் Apple Pro Display XDR அண்ட் ஃபுல்லாகவே அது வரும். இந்த ஐபேட் ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். முன்னாடி வந்து ஆஃப் தான் வரும், அந்த சைடு இந்த சைட்லேயும் பிளாக் ஸ்க்ரீன்ஸ் வரும். இப்போ வந்து ஃபுல்லாகவே அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி இட் இஸ் வெரி மச் மோர் பவர்ஃபுல். இது இன்னுமே வந்து கேப்பபிளாக இருக்கும். 4K டிஸ்பிளேஸ்லாம் கனெக்ட் பண்ணும்போது இன்னுமே நிறையா டிஸ்பிளேஸ் கனெக்ட் பண்ணி உங்களால் யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது. ஆனால் இது ஜஸ்ட் அன் ஐபேட். ஆப்பிள் வந்து இப்போ இந்த WWDC 25ல் வந்து ஏதாவது இந்த ஐபேட் ஓஎஸ்க்கு அப்டேட் கொடுத்து ஒரு மேக் ஓஎஸ் மாதிரி மாற்றுறாங்களான்னு பார்ப்போம். ஆனால் மேக் ஓஎஸ் டிஃப்ரெண்ட், ஐபேட் ஓஎஸ் டிஃப்ரெண்ட். ஐபேட் இஸ் டிசைன் ஃபார் டு பி டிஃப்ரெண்ட். ஐபேட் வந்து மேக் மாதிரி இருந்துட்டா அப்புறம் மேக்குக்கு என்ன வேலை? ஸோ I don't want it to be an Mac, but I want it to be even more useful to take advantage of this M4 processor. ஸோ பார்ப்போம். அண்ட் ப்ளூடூத் 5.3 கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6E சப்போர்ட் இருக்குது. நீங்கள் இதில் வந்து செல்லுலார் வெர்ஷன் வாங்கினீங்கன்னா 5G சப்போர்ட்டுமே இருக்குது. ஸோ 5G உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து ஐபேடில் வந்து செல்லுலார் கனெக்டிவிட்டி வேணும்னா யூ கேன் கோ ஃபார் இட். ஆப்வியஸ்லி இட்ஸ் மச் மோர் காஸ்ட்லியர் தென் த Wi-Fi வெர்ஷன்ஸ். அண்ட் என்ன கேட்டிங்கன்னா பர்சனலி ஐ won't recommend the Wi-Fi ப்ளஸ் செல்லுலார் வெர்ஷன். ஏன்னா நீங்கள் ரொம்ப ட்ராவல் பண்ணுறீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னா மட்டும் நீங்கள் அதை வாங்கலாம். மற்றபடி நான் வீட்டில் தான் இருப்பேன், எனக்கு Wi-Fi கனெக்ஷன் எங்கே போனாலும் நான் யூஸ் பண்ணிப்பேன், இல்லை மொபைல்லேருந்து ஹாட்ஸ்பாட் யூஸ் பண்ணிப்பேன்னா பெட்டர் டு கோ வித் த Wi-Fi வெர்ஷன். அண்ட் இந்த ஐபேட் ப்ரோவில் 11 inches அண்ட் 13 inches வருது. ஸோ நான் வச்சுருக்கிறது 11 inch. உங்களுக்கு வந்து நீங்கள் 13 inches வேணாலும் வாங்கிக்கலாம், பட் 13 inches வில் பி வெரி மச் பிக். என்கிட்ட கேட்டிங்கன்னா ஐ வில் ப்ரிஃபர் த 11 inch. ஏன்னா இட் இஸ் மச் மோர் ஹேண்டி இன் ஹேண்ட். கையில் வந்து குட்டியாக இருக்குது, நல்லா பிடிச்சிக்க முடியுது, வெயிட் தெரியாது நமக்கு ஆப்வியஸ்லி. அண்ட் நல்ல ஒரு ஐபேடுக்கான யூசேஜ், ஆப்பிள் பென்சில்லாம் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் 11 inch யூஸ் பண்ணேன். நீங்கள் 13 inch வேணும் தான் வாங்கிக்கலாம், பட் இட் வில் பி லைக் ஆன் யுவர் ஃபேஸ். ரொம்ப பெருசாக இருக்கும் அது. நீங்கள் ஆப்பிள் ஸ்டோர் போய் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன சைஸ் பிடிக்குமோ அது யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் பெருசாக வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆப்வியஸ்லி யூ கேன் கோ வித் 11 inch. நீங்கள் வந்து அதை வந்து வரியே பண்ண மாட்டீங்க. யூ won't regret it நீங்கள் 11 inch வாங்கினீங்கன்னா. தட் ஐ கேன் பி ஷுர். அண்ட் ஆப்பிள் பென்சில் பற்றி பேசும்போது ஆப்பிள் வந்து இந்த ஐபேட் ப்ரோ யூஸ் பண்ணுறதுக்குனே ஒரு பென்சில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஆப்பிள் பென்சில் ப்ரோ. நீங்கள் பழைய ஆப்பிள் பென்சில் ஏதாவது பழைய ஐபேட் ப்ரோக்கு வாங்கினது வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் இதில் ஒர்க் ஆகாது. ஆப்வியஸ்லி இதை நான் என்ன சொல்கிறேன்னா ஆப்பிள் பென்சில் 2 செகண்ட் ஜென்ரேஷன் அதெல்லாம் ஒர்க் ஆகாது. ஒன்லி ஆப்பிள் பென்சில் ப்ரோ. ஸோ இதுதான் இந்த ஆப்பிள் பென்சில் ப்ரோ. இதுதான் இந்த ஐபேட் கூட ஒர்க் ஆகும். அண்ட் இந்த ஆப்பிள் பென்சில் ப்ரோவோடைய திக்னஸ் பாருங்களேன், ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் ஐபேடோடைய திக்னஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் இப்போ அட்டாச் பண்ணுறீங்கன்னா இது வந்து ஆப்வியஸ்லி வந்து வெளியில் தெரியும் ஐபேட் ப்ரோ கூட கம்பேர் பண்ணும்போது. இந்த தின்னஸ்னால இந்த ஆப்பிள் பென்சில் வந்து ஈஸியாக ஸ்லைட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நான் வந்து ஒரு 5 வருஷமாக ஐபேட் ப்ரோ யூஸ் பண்ணுறதுல நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, இந்த ஆப்பிள் பென்சில் வந்து இந்த ஐபேட் கூட கனெக்ட் ஆகிருந்ததுன்னா ஆப்பிள் பென்சிலில் வந்து சின்னதாக மார்க் வரும், இங்கே ஒன்று மார்க் வரும். அண்ட் அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஐபேட்லேயுமே அந்த மார்க் வந்து பெயிண்ட் சிப்பிங்லாம் ஆகுது. என்னுடைய பழைய ஐபேட் ப்ரோவில் அது ஆயிருந்தது. அந்த தப்பை நான் இந்த ஐபேட் ப்ரோவில் பண்ணவே மாட்டேன். அதை தான் நான் உங்ககிட்டையும் சொல்கிறேன். ஸோ எப்பயுமே அட்டாச் பண்ணாதீங்க. இது வந்து ஆப்பிள் பென்சில் ஈஸியாக வந்து சார்ஜ் ஆகிக்கும். ஸோ சார்ஜ் ஆகிடுச்சுன்னா எடுத்துருங்க, எடுத்து தனியாக ஒரு கேஸ் அந்த மாதிரி போட்டு வச்சுருங்க. அண்ட் இந்த ஐபேட் ப்ரோவையும் ஆப்பிள் பென்சிலையும் வாங்கிறதுக்கான பையிங் லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் ஐபேட் ப்ரோக்கு நான் சில அக்சசரிஸ் யூஸ் பண்ணுறேன், லைக் ESRோடைய டெம்பர் கிளாஸ் அண்ட் ESRோடைய கேஸ் யூஸ் பண்ணுறேன். ஆப்வியஸ்லி இட் இஸ் நாட் ஸ்பான்சர்ட் பை ESR. ஆனால் அதோட பையிங் லிங்க்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இட் வில் பி மச் மோர் சூட்டட் இஃப் யூ ஓன் அன் ஐபேட் ப்ரோ ஆர் இஃப் யூ பிளானிங் டு பை அன் ஐபேட் ப்ரோ. அண்ட் இந்த ஐபேட் ப்ரோவை நீங்கள் வந்து என்கிரேவ் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஆனால் நீங்கள் என்கிரேவ் பண்ணணும்னா யூ நீட் டு கெட் இட் டைரக்ட்லி ஃப்ரம் ஆப்பிள் இந்தியா ஆன்லைன் ஸ்டோரில் மட்டும்தான் உங்களால் என்கிரேவ் பண்ண முடியும். நான் அப்படி தான் என்னுடைய ஆப்பிள் பென்சிலையும் இந்த ஐபேடையும் நான் வந்து என்கிரேவ் பண்ணி வாங்கியிருக்கேன். ஆப்வியஸ்லி இட் இஸ் அ கிஃப்ட் ஃபார் மை செல்ஃப் ஆன் மை 25th birthday. ஸோ ஐ என்கிரேவ்ட் இட் PPA 25 சின்ன ஸ்டார்ஸ் எமோஜி அந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களால் என்கிரேவ் பண்ணி வாங்கிக்க முடியும். அண்ட் இந்த ஐபேட் ப்ரோ M4ல் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த ஃபோட்டோஸ் ஆப்பில் ஃபோட்டோ எரேசர், நோட்டிஃபிகேஷன் சம்மரி, அதுக்கப்புறம் வந்து இமேஜ் ப்ளே கிரவுண்ட், ரீரைட் ஆப்ஷன், ப்ரொஃபஷ்னலாக இல்லை ஃப்ரெண்ட்லியாக அந்த டோன் மாற்றுறது, இந்த மாதிரி நிறைய ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஃபீச்சர்ஸ், என்னென்ன ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்கோ எல்லாமே இந்த ஐபேடில் இருக்குது. அண்ட் இட் வில் பி அ ஃபியூச்சர் ப்ரூஃப். அண்ட் காஸ்ட், இந்த ஐபேட் ப்ரோட காஸ்ட் பற்றி வருவோம். இந்த 11 inches பேஸ் மாடல் வந்து பார்த்திங்கன்னா 256 GBயில் வருது. அண்ட் 512 GB, 1 TB, 2 TB வரைக்குமே போகுது. ஸோ 11 inches 13 inches ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. Wi-Fi ப்ளஸ் செல்லுலார் அந்த ஆப்ஷன் இருக்குது. 1 TB or 2 TB மாடல்ஸ் வாங்குனீங்கன்னா அதில் வந்து நானோ டெக்ஸ்சர் டிஸ்பிளே ஒன்று வரும். நானோ டெக்ஸ்சர் டிஸ்பிளேனா என்னென்னா, இப்போ இந்த லைட் சோர்ஸ் படும்போது இதில் வந்து கிளார் நிறையா தெரியுது இல்லையா, அதில் வந்து கிளாரே தெரியாது, ஒரு மாதிரி மேட் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க ஆப்பிள். அந்த ஆப்ஷன் நீங்கள் வாங்கினோன்னா யூ நீட் டு எய்தர் கோ ஃபார் 1 TB or 2 TB, which is like
very much costlier, like around 1.5 lakh கிட்ட வரும் based on the model you choose and the sizes you choose. ஸோ அது உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். நான் வந்து பர்சனலாக அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா இந்த ஐபேடில் ஹைலைட்டே அந்த டிஸ்பிளே தான், அந்த ஓஎல்இடி டிஸ்பிளே. அதில் வந்து கலர்ஸ்லாம் நல்லா பாப்பாக நல்லா ரிச்சாக தெரியும். இப்போ நீங்கள் வந்து மேட் டிஸ்பிளே போட்டிங்கன்னா கலர்ஸ்லாம் பாப்பிங்காக இருக்காது, கொஞ்சம் மியூட்டடாக இருக்கும். ஸோ அதனால நான் நானோ டெக்ஸ்சர் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு இந்த ஐமேக் வாங்கும் போதுமே அந்த ஆப்ஷன் கொடுத்தாங்க, ஆனால் நான் அதை வாங்கலை. ஏன்னா அந்த டிஸ்பிளேயோட ஃபுல் பொட்டன்ஷியலை நம்மளால் பார்க்க முடியாது மேட் டிஸ்பிளேஸில். ஸோ ஐ டோன்ட் ப்ரிஃபர் இட் பர்சனலி. ப்ரைஸிங் வைஸ் பார்க்கணுன்னா இந்த iPad Pro இந்தியாவில் 99,990 ஸ்டார்ட் ஆகி இந்த மாடலுக்கு அரௌண்ட் 2 lakhs வரைக்கும் போகுது. ஸோ பேஸ்ட் ஆன் த மாடல் அண்ட் சைஸஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட் வேரிஸ், இட் டிபெண்ட்ஸ். ஸோ தட்ஸ் pretty much it for this iPad Pro M4 initial impressions. அண்ட் இந்த ஆப்பிள் பென்சில் ப்ரோவுடைய ரிவ்யூமே வந்து நான் சேனலில் போடுவேன். ஸோ அதை பார்க்கணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூமே கண்டிப்பாக வரும். அண்ட் இந்த iPad Pro நான் ஃபுல்லாக எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணிவிட்டு இதோடைய ரிவ்யூஸும் போடுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் எதாவது இருந்ததுன்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், என்னோடய ரிவ்யூவில் நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். Thank you so much for watching. And இந்த வீடியோவை iPad Pro வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு என் சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்ஸை வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் எல்லா வீடியோக்குமே அதோடைய பையிங் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன். ஸோ thank you so much for watching. லெட்ஸ் பார்க்க. நைஸ் தம்பி ஆப்பிள், சூப்பர் தின்னாக இருக்குது, ஒரு மேஜிக்கல் ஷீட் ஆஃப் கிளாஸ் மாதிரி இருக்குது இந்த iPad Pro.